எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி பார்த்தீங்கன்னா, குடலை சுத்தம் செய்யும் சுரைக்காய் சூப். இதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? சுரைக்காய் 1 கப் அளவில் நறுக்கி வச்சது, பூசணிக்காய் 1 கப் அளவில் நறுக்கி வச்சது, தக்காளி ஒரு முழு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 5 நல்லா இடித்து வச்சுக்கோங்க, பூண்டு ஒரு 4 பல் தோல் உரித்தது நல்லா இடித்து வச்சுக்கோங்க, நல்ல மிளகு 1 டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க, ஜீரகமும் 1 டீஸ்பூன் அளவு தான், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், இது ஒரு 3 டீஸ்பூன் அளவு, கொத்தமல்லி இலை சிறிதளவு, கடைசியாக தண்ணீர் 2 கப் அளவு. முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கரை வச்சுக்கோங்க. அந்த குக்கர் கொஞ்சம் சூடான அப்புறமா 3 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நன்மை பயக்கும் எண்ணெய்ங்க. நல்ல கொழுப்பு நிறைய இருக்குது, கெட்ட கொழுப்புலாம் இதில் கம்மியாக தாங்க இருக்குது. இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது, உடம்பை குளிர்ச்சி அடைய செய்யும் இது. எண்ணெய் நல்ல சூடான அப்புறமா ஜீரகம் போட்டு நல்ல எண்ணெயில் பொரிய விடுங்க. அதுக்கு கூடயே ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த நல்ல மிளகு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்ல எண்ணெயில் பொரியணும் ரெண்டும். அதுக்கு கூடயே நறுக்கி நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதை போட்டு அதுவும் நல்லா பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் அதை அது கூடயே போட்டு நல்லா சேர்ந்து பொரியட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெங்காயம் பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்த தக்காளியை அது கூட போடுங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த பூசணிக்காவையும் அது கூட போட்டுருங்க. நறுக்கி வச்சுருந்த முக்கியமான சுரக்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டாச்சுங்க. இந்த 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே பல விஷயம் இதில் போட்டிருந்தோம். இந்த 3 முக்கியமான காய்களையும் போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா 2 கப் தண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் விட்டுருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குங்க. இது நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் நல்லா தூவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இந்த சூப்புக்கு பயன்படுத்தக்கூடிய சுரைக்காய் பூசணிக்காய் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து நல்லா இருக்குங்க. 95% மேலே இருக்குது. ஃபைபர்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து நிறைய இருக்குது. இதுதான் உங்கள் வயிற்றை காப்பாற்றுது. கேஸ் தொந்தரவு எதாக இருந்தாலும் சரி தான், வயிறு வலி இருந்தாலும் சரி தான், ப்ளோட்டிங்காக இருந்தாலும் சரி தான், எதுக்களிப்பாக இருந்தாலும் சரி தான், எல்லாத்தையும் நீக்கி உங்களை பாதுகாக்குது. குக்கரை ஒரு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. நல்ல மீடியம் ஃப்ளேமில் விசில் வர வரைக்கும் அப்படியே கொதிக்கட்டும். குக்கர்லேருந்து 2லேருந்து 3 விசில் சத்தம் வர்ற வரைக்கும் அப்படியே அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே குக்கரை இறக்கி வைக்க வேண்டியது தான். நல்லா ஆறின அப்புறமா குக்கரில் மூடியை திறந்தீங்கன்னா சூப்பரான ஒரு சூப்பு உங்கள் முன்னாடி இருக்குங்க. இப்போ ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்து அந்த சூப்பை நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா வடிகட்டணுங்க. அதில் உள்ள முழு தண்ணீர் சாறும் ஃபில்டர் வழியாக இறங்கணும். இப்போ நம்ம போட்ட எல்லா காயும் அந்த ஃபில்டரில் தங்கியிருக்கும் இல்லையா, அதை கொட்டிடாதீங்க. இப்போ தான் முழு சத்துக்கான விஷயமே நம்மளுக்கு வரப்போகுது. ஃபில்டர் பண்ணி சூப்போட தண்ணியை தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு மிக்சியில் எல்லா காயவும் போட்டு ஃபில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்ல நைஸாக எல்லா காயும் மிக்ஸில் அடித்து அதை அப்படியே ஏற்கனவே வச்சுருந்த அந்த சூப் வாட்டர் இருக்கு இல்லையா, அதில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு சூப்பரான குடலை சுத்தம் செய்யும் பூசணிக்காய் சுரைக்காய் சூப் ரெடி. மறக்காமல் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த மல்லி இலை இருக்கு இல்லையா, கொத்தமல்லி இலை, அதை அப்படியே மேலே சூப்பராக ஒரு டிசைனாக தூவி விட்டுருங்க. ஸ்பூன் வச்சு கொஞ்சம் அதில் பரப்பிக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா சூப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்படியே எடுத்து குடிச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டுங்க.